மகனே வள்ளி, வள்ளி ஏன் மகன் நரேஷ் என்ன தெரியல? நந்த டாக்டர் மேரி. ஆமா டாக்டர் மேரி. இது உங்க மகனா? நான் உங்க வீட்லயா இருக்கேன். வழியில் அடிபட்டு கிடந்தவங்கள என் மகன் தான் காப்பாத்தி கொண்டு வந்து. என்ன எதுக்காக காப்பாத்துறீங்க? நான் போறேன். அவசரப்படாதீங்க, தலையில பலமா அடிபட்டு இருக்கு. நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும். என் மகன் நரேஷ் கல்யாணம் பண்ண போற பொண்ணு லதா. நரேஷ் என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதப்பா, என் பக்கத்திலேயே இருக்கமா. வள்ளி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நரேஷ் அம்மா, உனக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா? என்ன பார்த்ததும் திடீர்னு மகனேன்னு சொன்னாங்களே. தலையில பலத்த அடிப்பட்ட திருச்சுல ஏதோ புலம்புறாங்க. நாளைக்கே உன்னை பார்த்து தான் பெத்த மகனை உரிமை கொண்டாடினாலும் அதுக்காக நம்ம இறக்கப்படணும். அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. அவங்க வாழ்க்கையில நடக்க கூடாதது ஏதோ நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அத பத்தி எல்லாம் நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? வாங்க போலாம். நீங்க போங்க. தேவமாதா, நரேஷ் யாருன்னு அவ அப்பா மணாளனுக்கும் எனக்கும் தான் தெரியும். எந்தவித ஆசா பாசமும் இல்லாத எனக்கு நரேஷ கொடுத்து பிள்ளை பாசத்தையும் ஏற்படுத்திட்டது. இப்ப நரேஷ பத்திய ரகசியங்கள்லாம் வெளியே தெரிய வந்து பள்ளிக்கிட்ட நான் அவனை ஒப்படைக்க வேண்டி வந்துட்டா. என்னால தாங்கவே முடியாது. அத மறைக்க நான் என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துதான் ஆகணும். என் பாவ தேவமாதா, நீதான் மன்னிக்கணும். எதுக்கு சார் இவ்வளவு பணம்? வச்சுக்குங்க டாக்டர், நான் இதுவரைக்கும் சொன்னதை நீங்க செய்யல. எங்க அக்காவுக்கு கீழ்னு சொல்றீங்க. இதுதான் டைம். ஏதாவது விஷ ஊசி போட்டு. சார், நீங்க இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறதுக்கு காரணமே பார்வதி அம்மா தான். அவங்களையே விஷ ஊசி போட்டு கொல்ல சொல்றீங்களே. டாக்டர், இந்த ரகசியத்தை நீங்க வெளியே சொன்னா
நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. கமா கடவுளே, பெத்தவங்க இல்லாத குறையை தீர்த்து வைப்பாருன்னு நினைச்சேன். பாட்டிக்கு விஷம் ஊசி போட்டு கொள்ள சொல்றாரே. மனசை தைரியப்படுத்திக்கப்பா. எத்தனை நாளைக்கு இப்படி அண்ணா ஆகாரம் இல்லாம இருப்பேன்? பள்ளி பத்தி கவலைப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். ஆயா, தாயோடு அரசு போகும், தந்தையோடு கவி போகும், பெற்ற சேயோடு செல்வம் போகும், குற்ற மனைவியோடு எல்லாம் போகும். இதுல எந்த வேதனை நினைச்சா கவலைப்படுறது? என்ன தம்பி குழந்தை மாதிரி? அண்ணே, நாலா பக்கமும் ஆட்கள் அனுப்பியாச்சு. அண்ணி எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. விஷயத்தை சொல்லுங்களா? இருங்கய்யா. அண்ணே, ஒரு விஷயம் இவங்கெல்லாம் சொல்ல கூச்சப்படுறாங்க. நம்ம தொகுதியில கவுன்சில் எலெக்ஷன் வருது. இங்க படிச்சவங்க யாரும் கிடையாது, நீங்க ஒருத்தர் தான். அதான் உங்களை நிக்க வைக்கலான்ட்டு நாங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணி. எலெக்ஷனா? எனக்கு வேண்டாப்பா. ஏன் தயங்குறீங்க? நீங்க நில்லுங்க, நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். இந்த நிலைமையில எலெக்ஷன் எனக்கு ஒரு கேடா? ஆயா, என்ன சொல்றாங்க பாத்தியா? அவங்க சரியா தான் சொல்றாங்க. நீ சரின்னு சொல்லுப்பா, நான் பாத்துக்கிறேன். அதானே, எதிராளிக்கு ஆயா கடை வடையை கொடுத்த க்ளோஸ் பண்ணிடுவோம். உடனே இந்த தடவை இந்த தொகுதியில நின்று இருக்கிற கவுன்சில் மெம்பருக்கு தான் மேயர் பதவின்னு எங்களுக்கு வந்த செய்தி. தம்பி, உங்க அப்பா இந்த நகரத்துக்கு மேயரா இருந்த மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரம் மேயரா வரணுங்கிறது தான் அம்மாவோட பெரிய ஆசை. என்னண்ணே மௌனமா இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லுப்பா. நாளைக்கே நம்ம தொகுதியில தான் முதல் கூட்டம். தம்பி, டாக்டருக்கு பணம் கொடுத்து எனக்கு விஷ ஊசி போட சொல்லியா? பாவம், டாக்டர் பழைக்க தெரியாதது. என்னக்கா சொல்றீங்க? அக்கா, நீங்க எனக்கு அக்கா மட்டுமா? அம்மா மாதிரி உங்க புள்ளியோட புள்ளியா என்ன வளர்த்தீங்களே, அத நான் மறப்பேனா? அப்ப ஏற்பட்ட உங்களை விஷ ஊசி போட சொல்லி நான் கொல்ல சொல்லுவேனா? இவ்வளவு பெரிய பொய் சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். நீங்க டாக்டர் கிட்ட பணம் கொடுத்ததையும் பாட்டிக்கு பாய்சன் ஊசி போட சொன்னதையும் நான் தான் தனியா நின்று பார்த்தனே. இருக்கு பயனே, பொய் சொன்னதுக்கு ஒரு அளவு வேண்டாம். அடிக்காது. என்ன பாட்டி இது? இந்த மாமா உண்மையை சொன்னாலும் அடிக்குது. நீ உன் தம்பி இங்கே இருங்க, நான் இந்த வீட்டு விட்டு எங்கேயாவது போறேன். தம்பி, சுரேஷ் அடிக்காதப்பா. நான் யாரு சொல்றத நம்புறதுன்னே தெரியலையே. பாட்டி, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு உனக்கும் கண்ணு தெரியல. அதனால உன் தம்பி என்ன சொல்றாரோ அதுதானே நீ நம்புற. சுதா, அவன் சொல்றத நீ நம்புறியா? மாமா, நம்பிக்கை ஒரு தலைபட்சமாவே இருக்கு. மாமா, முதல்ல தினமும் சுரேஷ் ஆபீஸ்க்கு அனுப்புங்க. உடனே அதை செய்யுங்க. போக விட்டாதானே இருந்தா எப்படி? சுரேஷ் கொஞ்சம் புரியாதவன். வெளியில போய் என்ன பேசுவானோ, எப்படி நடந்துப்பானோ. அவன் ஆபீஸுக்கு போட்டோம், எல்லாருக்கும் தம்பி, அவசரப்படாதே. நீதான் சுரேஷ் ஆபீஸுக்கு கூட்டு போகணும். எல்லா நிர்வாகத்தையும் நீதானே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன் வேலுசாமி, இவ்வளவு சொத்துக்கும் அவன் தானடா முதலாளி. ஆமா, நான் தான் முதலாளி. உனக்கு வயசாச்சு, நீ கிழவன். என்ன போய் ஆபீஸ்ல உட்கார வை, நிர்வாகம் நான் பாத்துக்கிறேன். என்ன? ஆமா முதலாளி, நீங்க தான் முதலாளி. வாங்க, இனிமே உங்களை நான் கவனிக்க வேண்டிய முறையில கவனிச்சுக்கிறேன். வாங்க போங்க. அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, அப்படியே அசந்து படுத்துட்டேன். நான் வச்சுக்க. ஓ, ஐம் சாரி. ஏம்மா என்ன அப்படி பாக்குற? ஐயா, நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்னம்மா? ஐயா, உங்களை பார்த்தா எங்க அப்பா மாதிரியே இருக்கு. அப்பா மாதிரியா? வேற என்ன? மணாளன். வாட்? மணாளன் கம்பெனி முதலாளி. மணாளன் மகளானி? உன் பேர் சுதா இல்ல? ஆமா. உனக்கு ஒரு தம்பி இருக்கல்ல? ஆமா. உனக்கு கண்ணு தெரியாத பாட்டி இருக்காங்கல்ல? ஆமா. எங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க யாரு? நானும் உங்க அப்பாவும்
ஒண்ணுன்னு வச்சுக்க. அவ்வளவு தூரம் எங்களுக்குள்ள நெருக்கம். ஏம்மா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? நீங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொன்னதுனால உங்ககிட்ட சொல்றேன். அந்த பாவி வேலுசாமி செய்த கொடுமையினால எங்க குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடுச்சுங்க. எங்க சொத்து மேல ஆசை வச்சு என் தம்பிய பைத்தியமா கோழையா பொம்மையா ஆட்டி அவனை இவன் அட்டகாசப்படிட்டு இருக்கான். எங்க எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. எலிச்சாமி, எலிச்சாமி, உன்னை வெட்டி கொலை பண்ணிடலாம். கொலையா? கொலை பண்ணிடுறேன். குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னே சிங்கப்பூர்ல இருந்து வந்தியா? என்னை என் மனைவி நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். என் குழந்தைகளையுமா கொல்ல பாக்குறேன். அம்மா அம்மா அம்மா, நான் அறியாம செய்த சத்தியத்தை நினைச்சு நீங்க வைராகியமா இருந்துடாதீங்க. நம்ம வீட்டுக்கு போய் உங்க அம்மாவோடையும் குழந்தைங்களோடையும் சந்தோஷமா இருங்க. இதுக்கு மேல கோயில பூக்காரியில எனக்கு போடும். முதலாளி முதல்ல ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, உங்களை கௌரவிக்க வேண்டாமா? அப்படியா? இது வேற இருக்கா? போடுங்க போடுங்க. ஆமா, வேலுச்சாமி மாமா இங்க ஆபீஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. போட்டு போட்டு. நான் கூட அங்கதான் போகணும். மத்ததெல்லாம் இவங்க கவனிச்சுக்குவாங்க. அப்பா அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. கூடாது. அன்னைக்கு ட்ரெயின்ல பாக்கல, நீ பிச்சைக்காரன் இல்ல? அந்த டிடிஆர் சொன்னாரு. நீ எங்க இங்க வந்திருக்க? அம்மா, உன் கூட ஒரு அம்மா இருந்தாங்களே, அவங்க எங்க? எங்க வேலையா? கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்லையா. ஏயா இப்படி திரு திருன்னு முடிக்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ கவலைப்படாத, உனக்கு இங்கேயே வேலை போட்டு தரேன். மேனேஜர், மேனேஜர், இவருக்கு நம்ம ஃபேக்டரியில ஒரு நல்ல வேலை போட்டு தரணும். நீங்க நாளைக்கே வேலைக்கு வாங்க, இப்ப போலாம். ஹலோ, பாட்டி இல்ல? பாட்டி பேச சொல்லியா? பாட்டி, அன்னைக்கு ட்ரெயின்ல அப்பா மாதிரி ஒருத்தரை பார்த்தனே, அவர் இங்க இருக்காரு. அப்படியா? அவர் அங்கேயே இருக்க சொல்லு. ரங்கனை பட்டிக்கிட்டு இப்பவே படுத்து வந்துடுறேன். வேண்டாம் பாட்டி, அவர் நாளைக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கேன். சைத்தியக்கார பிள்ளை, ஏன்பா அப்படி செஞ்சேன்? அவர் அங்கேயே வச்சுக்கிட்டு எனக்கு போன் பண்ணிருக்க கூடாதா? இன்னைக்கு பீச்சுக்கு போகணுமே.